விழுப்புரத்தில் விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை கடந்த முறை வெற்றி பெறச் செய்ததை விட இந்த முறை 2 மடங்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அமைச்சர் பொன்முடி கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற விசிக முகாம் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கட்சிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களிடம் தெரிவியுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். மற்றவர்களோட பிரச்சனை இருக்குமானால் நேரடியாக என்னிடமோ கௌதம சிகாமணியிடமோ ஜெயச்சந்திரனிடமோ வந்து சொல்லுங்கள். எந்த தொகுதியாக இருந்தாலும் எதனா பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க செய்யலிங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் பால், அரிசி, பருப்பு, மின் கட்டணம் உள்ளிட்டவைகளின் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டதாக அதிமுக பேச்சாளரும் நடிகையுமான கௌதமி கடுமையாக சாடினார். நீலகிரியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து கோவை கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவர், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடனை ரத்து செய்வோம் என சொன்னதாகவும் அதனை தற்போது செய்தார்களா எனவும் கேள்வி எழுப்பினார். குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக வாங்கியிருந்த கல்வி கடனை திமுக ஆட்சி வந்த உடனே ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தாங்க. செய்தார்களா? செய்தாங்களா? தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து ஆண்டிப்பட்டியில் பரப்புரை மேற்கொண்ட நடிகர் கார்த்திக், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று தான் நடித்த அமரன் திரைப்படத்தில் வரும் வெத்தல போட்ட ஷோக்குல நான் கப்புன்னு குத்துன மூக்குல என்ற பாடலை பாடி வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.